ஈரானை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக தீவிரமான தாக்குதலை நடத்தி வருகிறது. இதற்கிடையே கமேனியின் மகள், மருமகன், பேரக்குழந்தை உள்ளிட்ட குடும்பத்தினர் இந்த தாக்குதலில் உயிரிழந்து விட்டதை ஈரானின் அரசு ஊடகமே அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. ஈரானை சுற்றிலும் கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்கா தனது படைகளை குவித்து வந்தது. கடந்த வாரமே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் என சொல்லப்பட்டது. இருப்பினும் சில காரணங்களால் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தப்படவில்லை. இதற்கிடையே இந்த வாரம் திட்டமிட்டபடி அட்டாக் நடந்திருக்கிறது. ஈரானை சுற்றி அமெரிக்கா தீவிர தாக்குதலை தொடங்கிவிட்டது. இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய ராணுவ தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மகளும் பேரக்குழந்தையும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 86 வயதான அலி கமேனியின் மருமகளும் தாக்குதலில் கொல்லப்பட்டதை ஈரான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனினும் கமேனியின் நிலை குறித்து ஈரான் ஊடகங்கள் எந்த ஒரு தகவலையும் பகிரப்படவில்லை. முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியலில் கமேனி கொல்லப்பட்டதை அறிவித்தார். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்டதாகவும் ஈரானியர்களுக்கு தங்கள் நாட்டின் கட்டுப்பாட்டை மீட்க இதுவே ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு என கூறியிருக்கிறார். வரலாற்றில் மிகவும் கொடூரமானவர்களில் ஒருவரான கமேனி இறந்துவிட்டார் என குறிப்பிட்ட ட்ரம்ப், இது ஈரான் மக்களுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடைத்திருக்கும் நீதி என கூறியிருக்கிறார். ட்ரம்புக்கு முன்னதாகவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது கமேனி உயிருடன் இல்லை என்பதற்கான பல அறிகுறிகள் உள்ளன என அறிவித்தார். இருப்பினும் அதை அவர் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தவில்லை. அதே நேரம் கமேனியின் வளாகம் அழிக்கப்பட்டு விட்டது என்று மட்டும் சொன்னார். இந்த சூழலில்தான் ட்ரம்ப் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இருப்பினும் முதலில் கமேனி உயிரிழப்பை ஈரான் மறுத்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கற்பனையில் உள்ளதையும் அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என ஈரான் தெரிவித்தது. மேலும் கமேனி உயிரிழப்பு என்ற செய்தியையும் அது மறுத்தது. இருப்பினும் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை பதிலில்லை. அதே நேரம் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மகள், பேரக்குழந்தை, மருமகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் கொல்லப்பட்டதை ஈரான் ஊடகங்கள் உறுதி செய்துள்ளன. 86 வயதான கமேனி தெஹ்ரானில் நடந்த அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் உயிர் பிழைத்ததாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வந்த நிலையில் ஒரு முக்கியமான பதிவு கவனம் பெற்றிருக்கிறது. கமேனி தனது ட்விட்டரில் பாரசீக மொழியில் ஒரு போஸ்டை பகிர்ந்திருக்கிறார். அமெரிக்க தாக்குதல் தொடர்பாகவும் தான் உயிரிழந்தது தொடர்பாகவும் பரவக்கூடிய தகவல் குறித்தோ அவர் எந்த ஒரு பதிவையும் பகிரவில்லை. மாறாக நமி ஹைதர் பெயரால் அமைதி உண்டாகட்டும் என்று மட்டுமே பதிவிடப்பட்டுள்ளது. இதனால் கமேனி கொல்லப்பட்டாரா அல்லது உயிர் தப்பி விட்டாரா என்பதில் தெளிவு இல்லாத குழப்பமான சூழலே இருக்கிறது. ஈரான் நாட்டின் பல்வேறு அரசு ஊடகங்களும் கமேனி உயிரிழக்கவில்லை என்றே செய்தி வெளியிட்டுள்ளன. கமேனி களத்தில் உறுதியாகவும் திடமாகவும் கட்டளையிடுகிறார் என கூறியது. கமேனி முற்றிலும் பத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாக ஈரான் டைம்ஸ் உறுதி செய்ததும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.